மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கொடுமுடியாற்று பாசன பகுதியில் உள்ள விவசாயிகளுடைய நலன் கருதி கொடுமுடியாறு அணையிலிருந்து இன்று முதல் 100 கனஅடி தண்ணீர் வருகிற மார்ச் மாதம் 31ஆம் தேதி வரை திறப்பதற்கு ஆணை பிறப்பித்து அதன்படி இன்று 100 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலம் நாங்குநேரி ராதாபுரம் தாலுகாவில் உள்ள வள்ளியூரான் கால்வாய், படலையார் கால்வாய், ஆற்றுக்கால், படலையார் கால்வாய் ஆகிய 4 கால்வாய் வழியாக 44 குளங்களும் 936 ஏக்கர் நிலம் நேரடியாக பாசனமும் பயன்பெறும். வெள்ள கால்வாய் மறைந்த தலைவர் கலைஞர் ஆட்சி காலத்துல தோண்டப்பட்டு அதன் பின் ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்டு மீண்டும் இன்றைய முதல்வர் வந்த பிறகு அந்த திட்டப்பணிகள் முழுமையாக முடிவடைந்து அதில் தண்ணீர் எடுக்கப்படுகிறது. அதுல ஒரு விளக்கமும் பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் நம்ம தொடர்ந்து சொல்றோம். வேண்டுமென்றே இட்டு கட்டியே தவறான தகவல்களை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சியர் முயற்சி செய்து நீர்வளத்துறை அதிகாரிகள் அழைத்து பேசி இந்த வெள்ள கால்வாய்க்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்பதற்காக உடனடியாகவே கிட்டத்தட்ட 4 நாட்களுக்கு முன்னாலேயே சுமார் 2000 கனஅடி தண்ணீர் எடுத்து கொடுக்கப்பட்டு அந்த பகுதிக்கு சென்று கொண்டிருக்கின்றது. குறிப்பாக வெள்ள கால்வாய்க்கு வருகின்ற தண்ணீர் பாவநாசன் அணை, மணிமுத்தாறு அணை, கனடின் கால்வாய், கோரையாற்று தண்ணீர் இதில் உள்ள உபரி தண்ணீர் தான் வெள்ள கால்வாயில் இருந்து எடுத்து கருமேனி ஆற்றுக்கு கொண்டு வரப்படும். ஆனால் பல பேர் திருவேண்டம் ஆற்று பகுதியில இவ்வளவு தண்ணி போகுது, இந்த தண்ணியை ஏன் எடுத்து தரலன்னு கேட்கிறாங்க. இட்டு கட்டி விவசாயிகள்கிட்ட புரளியை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். தவறான தகவல்களையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நேற்று கூட திசைவனையில சில பேர் பச்சை துண்டை போட்டுக்கிட்டு வந்திருந்து விவசாயி என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு இதை பற்றி எந்த புரிதலும் இல்லாமல் மக்கள் மத்தியிலே இப்படிப்பட்ட தவறான வீண் பிரச்சாரங்களை பண்ணி கொண்டு மக்கள் விரும்புறாங்க. அவங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த தண்ணி வந்துட்டேங்கிற வருத்தத்தில் தான் அவங்க இருக்காங்க. அது நம்ம மாவட்ட ஆட்சியர்கிட்ட பல முறை விவசாயிகள்லயும் வந்திருக்காங்க. நம்ம மாவட்ட ஆட்சியர் தான் ஒரு சரியான முடிவு எடுத்தாங்க. எல்லா பாசன கால்வாயிலையும் விவசாயிகளுக்கு நிலம் இருந்தாதான் அந்த விவசாய சங்கத்துல உறுப்பினராகி விவசாய சங்கத்துல உள்ள பிரதிநிதியாட்டு கலந்துக்கலாம். அது அல்லாதவங்க உள்ள வராங்கன்னு சொன்ன உடனே இப்போ முக்கால்வாசி பேரை காணலை. இப்போ ஏன்னா உண்மையாட்டு இப்போ இதை எடுத்துக்கிட்டா வள்ளியூரான் கால்வாய் நீர்ப்பாசன சங்கம் இருக்கு, அந்த சங்கத்தில் உள்ள ரெப்ரஸன்டேட்டிவ் இருக்காங்க. ஆற்றுக்கால் அப்படின்னா அதுக்குள்ளவங்க இருக்கிறாங்க. படலையார் காலுக்கு அதுக்குள்ள கால்வாயை பார்க்குற விவசாயிகள் இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு கால்வாய்க்கும் உரிய விவசாயிகள் அல்லாம சில பேர் வேண்டுமென்றே அரசியலுக்காக இதை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பல முறை முயற்சி பண்ண வெள்ள கால்வாய்க்கு கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கு. ஒரு நயா பைசா கூட ஒன்றிய அரசுல இருந்து அதற்காக நிதி தரவில்லை. ஒரே ஒரு பைசா கூட அதுக்காக நிதி வரலை. மாநில நிதியிலிருந்து மாண்புமிகு மறைந்த தலைவர் கலைஞர் இன்றைய முதல்வர் அவர்கள் கடுமையான நிதி பற்றாக்குறை சிரமத்திலேயும் விவசாயிகளுக்காக இந்த காலை வெட்டி தந்திருக்கின்றார். நேற்று கூட என்னுடைய நண்பர் சொன்னார்கள், இவங்க எல்லாம் நேற்று வரை காவி துண்டை தான் போட்டிருந்தாங்க, இன்னைக்கு இந்த போராட்டத்துக்காக பச்சை துண்டை கொண்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மையா பொய்யா எனக்கு நான் அதுக்கு குறையா சொல்லல. இதை பற்றி புரிதலோட அதிகாரிகள்கிட்ட என்ன இருக்கு, எங்காவது வீணா கடலுக்கு ஒரு சொட்டு தண்ணி நம்முடைய மாவட்ட நிர்வாகம் உள்ளன. மாவட்ட நிர்வாகமும் நீர்வளத்துறை அதிகாரிகளும் 24 மணி நேரமும் ஒருவருக்கு ஒருவர் உரையாடி கொண்டு இருக்கின்றார்கள். என்ன டெவலப்மெண்ட் என்று சொல்கின்றார்கள், அதைத்தான் செய்துகிட்டு இருக்காங்க. ஆகவே கலைஞர் ஆட்சியில ஆரம்பிக்கப்பட்டு கலைஞர் ஆட்சியிலே இந்த திட்டம் 10 ஆண்டு கிடப்பில் போட்டதுக்கு அப்புறமும் வந்துட்டுங்கிற அதெல்லாம் தாங்க முடியாம சொல்றாங்க. நேற்று பார்லிமெண்ட்ல அது அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றது அந்த பில்லு. அதுல டிஸ்கஷன் பண்ணிட்டு ஜேபிஎஸ்க்கு அனுப்பியிருக்காங்க, ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டிக்கு அனுப்பியிருக்காங்க. உங்களுக்கு பல பேர் பல விதமான கருத்து சொன்னாலும் ஒன்று எல்லாருக்கும் புரியுது, எல்லாரும் அதைத்தான் சொல்றாங்க. பலவிதமான ஒன்றிய அரசுக்கு சில பிரச்சனைகள் வரும்போது, அதானி விவகாரங்கள் வரும்போது அதை டைவர்ட் பண்ணக்காக இதை கொடுத்திருக்காங்க. திசை மாற்றுவதற்கும் மடை மாற்றுவதற்கும் பயன்படுத்தலாம் என்று கூட நாம் தள்ளிவிட முடியாது. அவங்களுடைய அஜெண்டா RSS அஜெண்டா, அந்த அஜெண்டாவை நிறைவேற்றணும்னு நினைக்கலாம். ஏற்கனவே இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கின உடனே சவார்கர் தான் அதை எதிர்த்தாரு.
அவங்களுக்கு இந்து ராஜ்யம் ஒரு குறுகிய வட்டத்துல கொண்டு வர பாக்குறாங்க. அது இந்திய அரசு அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒரு செக்குலர் கண்ட்ரி, மத சார்பற்ற சமதர்ம எல்லாருக்குமான அரசு. அந்த அரசு தான் இந்தியாவில் எல்லாருக்கும் உரிமையை தந்திருக்கின்றது. அதை அழித்து விடலாம் என்பதும் ஒரு நோக்கமாக இருப்பதா என்பது உலகமாக பத்திரிகையாளர்கள் ஊடகங்கள் சொல்லி எனக்கு ஒன்றும் தெரியாது. அதை கேட்டக்காக இவ்வளவு பதிலும் சொல்லியிருக்கேன்.